ஓம் சாய்ராம். என் செல்ல பிள்ளையே, இன்று என்னை நம்பி எனது இந்த வார்த்தையை கேட்க ஓடோடி வந்துவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக இது உனக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையட்டும். நல் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிட்டது. உன்னுடைய தேவைகளும் கோரிக்கைகளும் நிறைவேறிவிடும். கவலை கொள்ளாதே என் தங்கமே. உன் பணத்தேவை நிச்சயம் பூர்த்தியாகும். நான் அதற்காக ஒரு வழியை அமைத்துக் கொண்டிருக்கிறேன். புலம்பாதே. நீ பட்ட கஷ்டங்கள் இனி பறந்தோடும். உனக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் உன் தந்தை என்னோடு மனம் விட்டு பேசு. உனக்கு வேண்டியதை தக்க காலத்தில் நான் சர்வ நிச்சயமாக அமைத்து தருவேன். நான் இன்று உனக்கு கூறுவது சாதாரண வாக்கல்ல, தெய்வ வாக்கு. முழுமையாக நம்பிக்கையோடு கேள். நிச்சயம் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். ஏன் சாயப்பா, உனக்கு அனைத்தும் தெரியுமே, என்னுடைய நிலை தெரியாதா? நான் கேட்டால்தான் செய்வாயா என்றெல்லாம் கேட்காதே என் அன்பு பிள்ளையே. என்னை பார்க்கும் போதெல்லாம் அமைதி கொண்டிராதே, மனம் விட்டு பேசு. ஆம், பசுவின் மடி முழுவதும் பால் நிரம்பியிருந்தாலும் கன்றானது தனது தலையால் மடிமுட்டி உறிஞ்சும் பொழுதுதான் பாலானது சுரக்க ஆரம்பிக்கும். அதுபோலத்தான் என் செல்ல பிள்ளை, நீ கேட்கும் போதுதான் கருணையும் சுரக்க ஆரம்பிக்கும். நீ என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதால் கேட்டபோதுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்தது. ஆம், வாயாலும் மனதாலும் நீ கேட்ட பிறகுதானே உன் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆரம்பித்தது. பிறகு ஏன் நிறுத்திவிட்டாய்? அப்படியே நீ தொடர்ந்து கேள். என்னிடம் வாய்விட்டு பேசு. முடிந்தால் தனிமையில் மனம் விட்டு பேசு. இனி உனக்கு பிரச்சனைகள் என்பதே இராது. நானும் உன்னிடம் பேச துவங்குவேன். நீயும் இனி என் வார்த்தைகளையும் என் குரலையும் கேட்க துவங்குவாய். கல்லாக சிலையாக அமர்ந்திருக்கும் சாய் என்னோடு எப்படி பேசுவார் என்று நீ நினைக்கலாம். அதையும் சொல்கிறேன், கவனமாக கேள். யாருடைய ஆன்மாவில் நான் நீக்கமர நிறைந்திருக்கின்றேனோ அந்த ஆத்மாவின் வாயிலாக நான் எப்பொழுதும் என்னை வழிபடுத்துகிறேன். யாரிடம் நீ மனம் விட்டு உன் மனதில் உள்ள குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்தே நான் நிவர்த்திக்கான வழிகளையும் நேர்ச்சி செய்கிறேன். யாரை நீ தேடி தேடி போகிறாயோ அவராகவே நான் இருந்து இனி உன்னை உபசரிப்பேன். என் கண்மணியே, யாரை பார்த்ததும் உன் இதயம் இலகுகிறதோ அவரது வாயிலாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன். என் செல்லமே, உனக்கு பிரியமானவர்கள் இனி உனக்கு ஆசி புரிவார்கள். அந்த ஆசியை வழங்குவதும் நானே என்று எடுத்துக்கொள். உன் சோதனையின் போது யார் வாயிலாவது ஆறுதல் சொன்னால் அதுவும் நானாகவே எடுத்துக்கொள். உன் கஷ்டத்தின் போது யாராவது உன்னோடு சேர்ந்து அழுதால் அதுவும் இந்த சாய்தான் என்பதை தெரிந்து கொள். நீ குழப்பமான மனநிலைமையில் இருக்கும் பொழுது உன் மனதை தெளிவுபடுத்தும் வகையில் யாரேனும் வந்தால் அதுவும் நான் தான். அது உன் சாய் அனுப்பிய ஆன்மாதான் என்பதை புரிந்து கொள். என்னை மீறி யாரும் உன்னிடத்தில் வந்திடுவிடவும் முடியாது. அதே போல் என்னை மீறி எந்த ஒரு ஆறுதல் வார்த்தையும் உன் செவியில் சேர்ந்து விடாது. என்னை மீறி யாரும் உன்னை ஆசிர்வதிக்க முடியாது. உனக்கு கிடைக்கும் ஆசிர்வாதத்தில் என்றும் நான் இருப்பேன். இது யாரோ யாருக்கோ கூறுவது என்று நினைத்து விடாதே. இன்று நான் கூறுவது உனக்கானது. ஆம் என் செல்லமே, உனக்கே உனக்கானதுதான். எல்லோரும் கேட்பது போல்தான் நானும் இந்த சாயிடம் கேட்கிறேன் என்று நினைத்து விடாதே. எதை எப்பொழுது யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் சாயிற்கு நன்றாகவே தெரியும். நீ கேட்கும் எதையும் நான் என்றும் எளிதில் மறந்துவிட மாட்டேன். அதற்கான கால நேரத்திற்காகத்தான் நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். இதை கேட்கும் அனைவரும் என் பாக்கியம் பெற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். ஏனெனில் என் குரல் அனைவர் கண்ணிலும் எளிதில் பட்டுவிடாது. இது எல்லாம் பொதுவான வார்த்தைகள் தான் என்ற உன் எண்ணத்தை மாற்றிக்கொள். இது உனக்கான வார்த்தைகள் என்று எண்ண துவங்கு. என் வார்த்தைகளை கேட்கும் உனக்கு இனிவரும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே நிச்சயம் அமையும். ஏனெனில் உனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்வது உனது சாயப்பா. அதை கேட்பது
இந்த சாயின் அற்புத பிள்ளை. இதோ இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உனக்கும் இந்த நாள் அதிர்ஷ்ட நாள் தான். இன்றே உன்னை மகிழ்விக்கும் சில நிகழ்வுகள் நடக்கலாம். காத்திருந்த சில வரவுகள் வரும். ஏனென்றால் அந்த சோதனைகளை தருகின்றதும் நான் தான். அதை தாங்குகின்ற சக்தியையும் தருகிறேன். அதை தீர்க்கும் வழியையும் உருவாக்கி அமைத்து தருகிறேன். என் காலடி தொட்டு அழுத என் பிள்ளைக்கு நீ வேண்டியதை தருகிறேன். அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறேன். இனி கவலை என்பதே என் செல்ல பிள்ளையின் முகத்தில் இருக்கக்கூடாது. நிம்மதியாக இரு. இனி எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ வேண்டியது அனைத்தையும் நிறைவேற்றுவேன். நீ தீமைகள் என்று நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அதற்கான நன்மைகளை நான் புதைத்து வைத்திருக்கின்றேன். அதை நீ இப்பொழுது புரிந்து கொள்ளும்படி நான் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துவேன். காத்திரு. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.